ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி எப்பொழுது வருகிறது? அந்த சிவராத்திரியின் போது சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான 2 மந்திரங்களை பற்றிய பதிவை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். மகா சிவராத்திரி கிருஷ்ண பட்ச சதுர்தசி திதி அன்று வருகிறது. அது 26/2/2025 அன்று வருகிறதுங்க. அன்றைய தினம் காலையில் எழுந்து நன்றாக நீராடிவிட்டு விரதம் இருப்பவர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் தாங்கள் வருடா வருடம் எப்படி விரதம் இருந்து அனுஷ்டிக்கிறீர்களோ அந்த முறையில் விரதங்களை அனுஷ்டித்து இந்த பூஜையை தொடங்கி செய்யலாங்க. அதற்கு முன்னால இந்த மகா சிவராத்திரிக்கு உண்டான ஒரு சின்ன கதை தெரிந்திருந்தாலும் அதை இந்த சமயத்தில் நாம் கேட்பது மகா புண்ணியம். நீ கேட்ட இந்த விஷயத்தை, இந்த பதிவை நீங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு அனுப்புவது கூட மகா புண்ணியம் தரக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆமாம், தேவர்கள் அனைவருமே துர்வாச மகா முனிவருடைய சாபத்தின் காரணமாக வலிமை இழந்து போனார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் எல்லோரும் சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிடும் பொழுது, அப்பொழுது பார்க்கடலை கடைந்தால் அமுதம் வரும், அந்த அமுதத்தை நீங்கள் உட்கொண்டால் நீங்கள் எல்லாரும் பலம் பெறுவீர்கள் என்று அவர்கள் சொன்னதின் பேரில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகியை கயிறாக ஆக்கி பார்க்கடலை கடைந்ததன் பேரில் அந்த வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு தன்னுடைய விஷத்தை கக்கியதின் பேரில் அந்த விஷத்தை குடித்து விழுங்கி விடுகிறார் சிவபெருமான். அப்பொழுது அவருடைய தொண்டையிலேயே அந்த விஷம் அவரை நிறுத்தி வைத்து அவரை காப்பாற்றி அவருக்காக அருகிலேயே இருந்து உமையவள் அவருக்கு பாதுகாப்பாக இருக்க செய்கிறார். அதனால் சிவபெருமானுடைய உடல் முழுவதும் முஷ்டமாகவே இருக்கிறது. ஆகவேதான் எல்லா சிவ ஆலயங்களிலும் அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. பொதுவாக சிவபெருமானை அபிஷேக பிரியன் என்று கூறுவார்கள். எம்பெருமான் பெருமாளை அலங்கார பிரியன் என்று கூறுவார்கள். அபிஷேகம் தொடர்ந்து செய்வதற்கான காரணமானது இந்த உஷ்ணத்தை தணிக்கத்தான். ஆகவே தான் தொடர்ந்து ஆலயங்களில் அபிஷேகமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி நடந்த தினம்தான் இந்த மகா சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு அற்புதமான விஷயத்திற்காக நன்றி செலுத்தும் பொருட்டுதான் இன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்கிறோம். அவ்வளவுதாங்க. அது மட்டும் அல்லாமல் அன்றைய தினமானது பூமி, சூரியன், சந்திரன் ஆகிய இந்த 3 கோள்களுமே நேர்கோட்டில் சந்திப்பதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் காஸ்மிக் கதிர்களின் சக்தி அதிகமாக இருக்கிறது. அந்த காஸ்மிக் கதிர்கள் சக்தி அதிகமாக இருப்பதனால் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய உடலில் அந்த காஸ்மிக் கதிர்களானது உள்ளே சென்று நம்முடைய உடலுக்கும் உடலில் இயங்கும் எல்லா விதமான அந்த உறுப்புகளுக்கும் தேவையான பலத்தை கொடுப்பது இந்த காஸ்மிக் சக்தி தாங்க. இந்த காஸ்மிக் சக்தியின் மூலமாகத்தான் நம்முடைய உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலில் உள்ளே உள்ள எல்லா உறுப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சக்தியை நாம் எப்பொழுது பெறுகிறோம் என்றால், இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆழ்ந்த ஒரு உறக்கத்தின் போது நமக்கு கனவு எதுவுமே வராதுங்க. அந்த மாதிரியான உறக்கம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் அந்த காஸ்மிக் சக்தியானது நம்முடைய உடலுக்குள் சென்று நமக்கு தேவையான பலத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் அதுவே நாம் தியானம் செய்யும் பொழுது அந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக நம்முடைய உடலுக்குள் சென்று நமக்கு எல்லா விதமான சக்தியையும் கொடுக்கிறது. நம்முடைய சக்கரங்கள் எல்லாம் புத்துணர்ச்சியுடன் ஆற்றல் செய்யக்கூடிய தன்மையுடன் எழுந்து நிற்பதற்கு அந்த காஸ்மிக் சக்திகள் தான் எல்லாமே உதவுகிறது. ஆகவே தான் இரவு முழுவதும் கண் விழித்து இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரும் என்று கூறப்படுகிறது. மாலை நேரத்தில்
வீட்டிலேயே அனைவருமே உங்கள் வீட்டிலேயே சிவனுடைய படம் இருந்தால் சரி, இல்லாவிட்டால் சிவலிங்கம் நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அந்த சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, இரவு முழுவதும் எல்லா சிவ ஆலயங்களிலும் பூஜை 4 கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெறும் அல்லவா. 6 கால பூஜை மாலையிலிருந்து பார்க்கும் பொழுது 6 கால பூஜை தொடர்ந்து நடைபெறும். அப்படி இரவு முழுவதும் நீங்கள் கோவில்களுக்கு சென்று வந்தாலும் சரி, அந்த இரவு நேரத்தில் அந்த 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் அமர்ந்து தியானம் செய்வது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். முதலில் சந்திரன் மனோகாரகன் என்று கூறப்படுகிறார். மனதிற்கு உண்டான எல்லா விதமான தைரிய சக்தியையும் ஆக்க சக்தியையும் கொடுப்பது சந்திரன். அந்த சக்தியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உகந்த நாள் வருடத்துக்கு ஒருவரை வரும் இந்த நன்னாள் பொன்னாள் ஆகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது பிரயாக்ராஜில் எல்லாரும் அந்த 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக நீராடிவிட்டு பல இந்திய மக்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் சென்று நீராடிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் பல கோடி மக்கள் நீராட முடியவில்லையே, நம்மால் பாவங்களை போக்கிக் கொள்ள முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் என்னை போல் காத்து கொண்டிருக்கும் மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு செய்தி. இந்த சிவராத்திரி அன்று நீங்கள் உங்கள் வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திற்கு சென்றோ வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். அப்படி நீங்கள் வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது, ஆலயத்தில் சென்று வில்வத்தை அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த ஐயர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வில்வ இலையை கொடுத்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வில்வாஷ்டகம், இந்த வில்வாஷ்டகத்தை கண்டிப்பாக கூறினால் உங்களுடைய 3 ஜென்ம பாவங்களானது தொலைந்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வில்வாஷ்டகம். முதல் இந்த ஸ்தோத்திரம் மட்டும்தான் ஆதிசங்கரால் அருளப்பட்டதுதான் இந்த வில்வாஷ்டகம். திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்ரம் சத்ரியாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். அவ்வளவே தாங்க. இந்த வரிகளை கண்டிப்பாக கூறுங்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும். பாவங்கள் தான் தோஷங்களுக்கு காரணமாக உள்ளது. தோஷங்கள் தான் எல்லா விதமான குழந்தை பேரு, வீடு, வேலைவாய்ப்பு போன்ற எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் தடையாக உள்ளது. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கான இந்த அருமையான இந்த ஸ்லோகத்தை கூறும் பொழுது பாவ நிவர்த்தி, வாழ்வில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இதற்கு உண்டான அர்த்தத்தை சொல்கிறேன். திரிதலம் 3 இதழ்களை கொண்டதுதான் வில்வ இலை. திரிகுணாகாரம் 3 குணங்களை கொண்டவன் யார்? அந்த நீலகண்டன். சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களை படைத்தவராக இருந்தாலும் ஆனால் அந்த குணத்தில் இருந்து விலகி இருப்பவர், அந்த குணங்களால் அசைக்கப்பட முடியாதவர் தான் நீலகண்டர் சிவபெருமான் ஆவார். ஆகவேதான் அவரை நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப என்று அழகாக பாடல்களில் கூறி நாம் பாடுகிறோம். இப்படி 3 தலங்கள், 3 குணங்கள், திரிகுணாகாரம், திரிநேத்திரம், நேத்திரம் என்றால் கண், முக்கண்களை உடையவரும், 3 சூலாயுதத்தின் 3 முகங்களை உடையரும், சத்திரியாயுதம். இப்படி உடையவரான உன்னை நாங்கள் வழிபாடு செய்து ஒரு வில்வத்தை எடுத்து நாம் அர்ச்சனை செய்தால் திரிஜன்ம பாப சம்ஹாரம், 3 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் எப்படி ஆகும் என்றால் சம்ஹாரமே ஆகிவிடும் என்று கூறப்படுகிறது. சம்ஹாரம் எதற்கு? ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து சிவபெருமானுக்கு நாம் சமர்ப்பணம் செய்தால் இத்தனை நன்மைகள், 3 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்தே போய்விடும். இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அடுத்து நாம் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய காரணம் என்ன என்றால் நவகிரகங்களால் ஏற்படுகின்ற அந்த சனி. இந்த சனி பெயர்ச்சி வரும்பொழுது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அது மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இருப்பவர்கள் எல்லாருமே அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு அற்புதமான ஒரு
பதிகத்தை கூறுகிறேன் கேளுங்கள். இந்த பதிகமும் மிகவும் அற்புதமான ஒரு பதிகம்தான். பதிகம் கேளுங்கள். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அவ்வளவுதாங்க. நான் பாடுறதை கொஞ்சம் கவனமாக கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தத்தையும் கூறுகிறேன் கேளுங்கள். மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமை அம்மையாரை இடப்பாகத்தின் உடையவரும் அதற்கு பிறகு நஞ்சை பருகிய திருநீல கண்டத்தை உடையவருமாகிய இறைவராகிய உன்னை மிக நன்மையாகிய வீணையை வருடி குற்றமில்லாத சந்திரனையும் கங்கையையும் முடிமேல சூடிக்கொண்ட உன்னை அடியேனது உள்ளத்தில் நான் எழுந்தருள செய்ததன் காரணத்தினால் யார் யார் எனக்கு தொந்தரவு செய்ய மாட்டாங்க என்றால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. ஞாயிறு என்றால் சூரியன், திங்கள் என்றால் சந்திரன், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, அதற்கு பிறகு சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பிரண்டு என்றால் ராகு கேது. இந்த எல்லா விதமான நவகிரகங்களும் எனக்கு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு உன்னுடைய அடியவரான என்ன எனக்கு அவை எல்லா விதத்திலும் நன்மையே செய்யும். இது நிதர்சனமான உண்மை என்று மிகவும் அழகாக திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். இந்த பதிகத்தை நீங்கள் பாடி தாராளமாக அவருக்கு பிடித்த அந்த நவராத்திரினாலே இந்த நவதானியங்களை ஊற வைத்து அந்த இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து படைப்போம் அல்லவா. இப்படி வில்வத்தால் அர்ச்சனை செய்து அவருக்கு வில்வத்தால் மாலை போட்டு அலங்காரம் செய்து அந்த நைவேத்தியத்திற்கு இவற்றையெல்லாம் வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். சரிங்க, நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம், எங்களுக்கு வில்வ இலையெல்லாம் கிடைக்காது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கவலை. எங்கிட்ட சிவனுடைய படம் இல்லை, எங்களுக்கு இந்த லிங்கத்தினுடைய சிலை இல்லை, வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் கவலைப்படவே வேண்டாம். ஒரு நன்றாக ஆசனமிட்டு அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய கண்களுக்குள் இவற்றை எல்லாம் நீங்கள் பூஜை செய்வதாக வரிசையாக இறைவனை மனதார நினைத்து வழிபாடு செய்து கொண்டே வந்தால் போதும், முழுமையான பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். மானசீக பூஜையின் மகிமை அவ்வளவு மகத்தானது. மானசீக பூஜை செய்வதனால் 100க்கு 100 பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பூஜையை செய்வது பற்றிய வீடியோவை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து அந்த மானசீக பூஜையினுடைய மகிமையை கூட தெரிந்து கொள்ளலாம். இப்படி வில்வத்தால் அர்ச்சனை செய்து பாவங்களை போக்கிக் கொண்டு பிரயாக்ராஜிற்கு செல்ல முடியவில்லை என்ற ஏக்கத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு மகிழ்வீர்கள். இறைவனுடைய சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழ்வீர்கள் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.